பர்னிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாதுங்க. இப்போ உங்க உடம்புல வந்து நார்மலா ஃபேட் இருக்கு. இத வந்து எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு ஈஸி தான். இப்போ நம்ம சாப்பிடுற கலோரியிலருந்து கம்மியான நார்மல் லோ கலோரி ஃபுட் எடுத்தாலே ஃபேட் வெளியில வந்துரும். ஃபேட் வெளியில வந்துரும். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 1500 கலோரி நீங்க டெய்லி எடுக்கணும். நீங்க 1000 கலோரி எடுத்தா என்ன ஆகும்? உங்க உடம்பு வந்து ஃபேட்ட எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும். ஃபேட் வந்து பர்ன் ஆயிரும். ஆனா, அந்த 1000 கலோரி என்ன சாப்பிடுறீங்கங்கிறது முக்கியம். இப்ப நீங்க சாதாரணமா சிலர் சொல்லுவாங்கல்ல, வெறும் இத மட்டும் பழத்த மட்டும் 1000 கலோரி சாப்பிடுறேன் அப்படின்னா ஃபேட் வருமானா? வரும். ஆனா, இந்த ஃபேட் வந்ததுக்கு அப்புறம் உடம்புக்கு தேவை நியூட்ரிஷன் போகாது. புரியுதா? இப்ப இங்க வந்து சில பேர் லாக் ஆயிருவாங்க. கலோரிய கம்மி பண்ணுவாங்க. ஆனா, அந்த கலோரியில இருக்கிற உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் போகாதனால, உடம்பு வீக் ஆயிரும். நீங்க அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 3 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு பாடி நல்லா இல்லாம, கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாரி அன்ஹெல்த்தி ஆயிருவாங்க. அப்ப என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. இந்த 1000 கலோரி எடுக்கிறத என்ன எடுக்கணும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நாங்க என்ன சொல்லிக் குடுக்குறோம் அப்படின்னா, டயட்டீஷியனா என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்களுடைய அந்த ஃபுட்ல வந்து நீங்க உங்க வெயிட் ஒரு 60 கிலோ இருக்கீங்க. உங்க வெயிட் 60லிருந்து 65 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி வந்து 65 கிராம் வந்து புரோட்டீன் வேணும்.